நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் ஒரு தடவை லட்சுமியை பார்த்து பேசணும். இங்க பாருங்க, நீங்க வந்தது இங்க யாருக்கும் தெரியாது. நான் 1000மோ இல்ல 2000மோ கொடுக்குறேன். மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிருங்க. வேண்டாம் அச்சுதா. அப்படின்னா எதுக்காக இங்க வந்தீங்க? உறவை புதுப்பிக்கவா இல்ல உரிமையை கேட்கவா? நான் எந்த உரிமையும் கேட்டுக்கிட்டு வரல. இருந்தா சொல்லுங்க. இப்ப மாதவ அண்ணாவும் உள்ள இருக்காரு. எல்லா பிரச்சனையும் அவர் முடிச்சிடுவாரு. எனக்கு லட்சுமியை பார்த்து பேசணும். இவங்க 2 பேர் யாரு? இவ கிருஷ்ணஜா, இவ துளசி. பேர் நட்சத்திரம்லாம் நான் கேட்கல. உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட பொண்ணுங்க. ஓ, கேரளால போய் விளையாண்ட விளையாட்டு. இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. அச்சுதா, எனக்கு லட்சுமியை ஒரு தடவை பார்க்கணும். என்ன அச்சுதா? என்ன? அது ஒரு சின்ன பிரச்சனைக்கா. என்னாச்சுன்னு சொல்லு அச்சுதா. இப்ப வந்தது யாரு? ராமு மாமா. இங்க ராமு உங்களையும் குழந்தையும் வேண்டான்னு விட்டுட்டு போன பழைய ராமு மாமா. இப்ப வந்துட்டு போனது யாருப்பா? அச்சுதன், என்னோட விஜயலட்சுமியோட சகோதரன். இங்க நிறைய பேர் பேசுற சத்தம் கேக்குது. வீட்டுல நிறைய பேர் இருக்காங்களா? பேசாம இரு. என்னாச்சுக்கா? இப்ப நாம என்ன பண்றது? நான் என்ன பண்ணணும் அச்சுதா? வெத்தலை பாக்கு வச்சு வரவேற்கணுமா? அவர் என் 4 பசங்களோட அப்பாவா இருக்காரு. அதனால அவர் அடிக்க எனக்கு கை வர மாட்டேங்குது. எனக்கு எதுக்காக அந்த பாவம்லாம்? நான் ஏற்கனவே அவர் செத்துட்டாருன்னு நினைச்சு காரியம் பண்ணி முடிச்சிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஆளு உயிரோடவே இல்லை. நான் பார்க்க வரமாட்டேன். நீ அந்த ஆளை விரட்டி விட. நான் பலமுறை சொல்லிட்டேன். உங்களை பார்க்காம போக மாட்டேன்னா அடம் பிடிக்கிறாரு.
எதுக்காக வந்தாருன்னு நீ எதுவும் விசாரிக்கலையா? நான் மன்னிப்பேன்னு அவரை நினைச்சிருந்தா அது முடியாதுன்னு போய் சொல்லிடு. நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஆளை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவர் பசங்களை வேண்டான்னு சொல்லியும் அந்த 4 பசங்களையும் அந்த தாய் ரத்தத்தை வேர்வையா சிந்தி வளர்த்து ஆளாக்குனான்னு அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க. இவங்க போகவே இல்லையா? யார் இவங்க? பார்த்தா தெரியலையா? பெக்கர்ஸ். அச்சு மாமாடா பணம் கொடுத்துட்டாங்களே, ஏன் இவங்க போல? அது பத்தலன்னு நினைக்கிறேன். கிரீடி பெக்கர்ஸ். வா நம்ம விளையாடலாம். அந்த பசங்க போயிட்டாங்களாக்கா? போயிட்டாங்க. நம்மள பார்த்தா அந்த மாதிரியா தோணுது? பிச்சைக்காரங்க மாதிரி. இல்லம்மா, இதெல்லாம் நாங்க கேக்குற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இதுக்காக தான் நாம இங்க வந்தோமா? அம்மாடி, நம்ம இங்க இருந்து போயிடலாம்ப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களை பார்க்கறதுக்கு அக்கா விரும்பல. வெளியே போறதுக்கு வழியை காட்ட சொல்லி என்ன அனுப்புனாங்க. அச்சுதா, எனக்கு ஒரே ஒரு தடவை லட்சுமியை பார்க்கணும். பார்த்துட்டு தான் போவேன். அக்காக்கு உங்களை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது இங்க நின்று பிரயோஜனம் இல்ல. கிளம்புங்க. மாதவண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சு இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போனா நல்லது. அது மட்டும் இல்ல, பசங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கொலை கூட நடக்கலாம். நீங்க விட்டுட்டு போனப்ப இருந்த சின்ன வயசு பசங்க இல்ல அவங்க. உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கிற வயசு பசங்க அவங்க. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு அப்பா ஒரு ஓடி போனவர். திடீர்னு ஒரு நாள் அப்பான்னு சொல்லிக்கிட்டீங்க வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புறதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் லட்சுமியை பார்க்கணும். ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசணும். பண சம்பந்தமா எதுவும் பேச போறீங்களா என்ன? என்கிட்ட சொல்லுங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் தரேன். அதுக்காக அக்காவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பணத்துக்காக இல்ல அச்சுதா. பின்ன பழைய பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இருந்தா அது வேண்டாம். தேவையில்லாத பல விஷயங்களை பேசாம இருக்கிறது தான் நல்லது. சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புங்க. அச்சுதா, நான் லட்சுமி கிட்ட ஒரே ஒரு தடவை பேசினா போதும். அதுக்கப்புறம் நானே போயிடுறேன். நீங்க சொல்லுங்கம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும்? உன்னையும் உன் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போனப்போ கோபத்துல அவனுக்கு நான் கொடுத்த சாபத்துக்கு அளவே இல்லம்மா. அந்த அளவுக்கு பெரிய தப்பு அவன் பண்ணியிருக்கான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நீ செஞ்ச காரியம் சரிதான்னு என் மனசுக்கு பட்டதுனாலதான். இப்பவும் நான் அதைத்தாம்மா சொல்றேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செஞ்சுக்கோ. ராமச்சந்திரங்கிற பேர்ல எனக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் செத்து போயிட்டான். ஏன் சொல்றேன்னா அவன் பிறந்தப்பவே இறந்துட்டதா.
என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். நான் என் மகனை பார்க்க வர மாட்டேன். நீ அச்சுதங்கிட்ட சொல்லி அனுப்பிடு. அக்கா என்ன சொன்னாலும் அவர் போக மாட்டேங்கிறாரு. உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இப்ப நான் கேட்டதெல்லாம் உண்மையாமா? அப்பா இல்லன்னு சொல்லிதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நாளைக்கு என் புருஷனோ அவங்க ஃபேமிலியோ கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்றது? செத்து போன அப்பா புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பெண் குழந்தைகளை பெத்துக்கிட்டு இப்ப முளைச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லணுமா? கடவுளே, இதுக்கப்புறம் நான் எப்படி அவங்க முகத்துல முழிக்கிறது? இங்க பாரு ஸ்ரீகுட்டி, உனக்கு மட்டும் அது அவமானம் இல்ல, எல்லாருக்கும் தான். வெளியில இருக்கிற யாருக்கும் இந்த பிரச்சனை தெரியக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்றோம். என்னம்மா இதெல்லாம்? நாங்க எல்லாரும் கௌரவத்தோட வாழ வேண்டாமா? கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோன்றதுக்காக மானம் கெட்டு வாழ என்னால முடியாது. நான் இங்கிருந்து திரும்பி போனா எனக்காக என்னுடைய குடும்பம் இருக்கு. ஏயா, நீ எங்கேயும் போக வேணாம். இந்த பிரச்சனைய நாங்களே பாத்துக்கிறோம். ஒண்ணு அப்பா இல்லைன்னா தன்மானம். இதுல எது வேணும்னு நீங்க முடிவெடுத்தா போதும். இதுல ஆலோசனை பண்ண என்ன இருக்கு? அப்பாவோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. 21 வருஷம் அப்பா இல்லாம தான் வளர்ந்துருக்கோம். இதுக்கப்புறமும் நாங்க அப்படியே இருக்கோம். ஓஹோ, இங்க ஏதோ குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடக்குது போல. வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச அந்த 3 பேத்தையும் வெளியே துரத்துறதுக்கு நீங்க ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாதவன் மாமா அங்க சத்தம் போட்டுட்டு இருக்காரு. என் வீட்டுக்காரர் அவரை சமாதானப்படுத்தி அங்கேயே நிப்பாட்டி வச்சிருக்காரு. நாம போலாம்ப்பா. எங்க போறதுமா? யாருக்கா வராங்க? லக்ஷ்மி, என்னோட பேர் இன்னும் ஞாபகம் இருக்கா? நான் எதையுமே மறந்து போகல லட்சுமி. விஜயலக்ஷ்மி. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என் நெருங்கின சொந்தக்காரங்க மட்டும்தான் என்ன லக்ஷ்மின்னு கூப்பிடுவாங்க.
நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். உதவியா? ஏன் கிட்டியா? பழைய துணி மாதிரி என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ 21 வருஷம் கழிச்சு ஏன் கிட்டயே உதவி கேக்குறீங்களா? என்ன தைரியம்? உங்களை மயக்கி ஒருத்தி கூட்டிட்டு போனாளே, அதான் அந்த கேரளாக்காரி. அவகிட்ட போய் உதவி கேளு. நடந்து முடிஞ்சதை ஞாபகப்படுத்தாத. சில தப்புகளை திருத்துறதுக்காக வேற சில தப்புகளை செஞ்சவன் தான் நான். நியாயப்படுத்த வேண்டாம். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு புதிய வாழ்க்கை வாழ்றதுக்கான ஆயுசு இதுக்கப்புறம் எனக்கு இல்லை. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு யாருமே துணை இல்லை. இவங்க 2 பேரை கரை சேர்க்கறதுக்கு என்னால முடியல. எவ்வளோ ஒருத்தி பெத்து போட்டு போன இந்த 2 பொண்ணுங்க மட்டும்தான் உன்னோட மகள்களா என்ன? நீங்க உயிர் கொடுத்த இன்னும் 4 குழந்தைங்க இங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு துணையா அப்ப யார் இருந்தாங்க? அவங்க வாழ்வாங்களா இல்ல கடல்ல விழுந்து சாவாங்களான்னு ஒரு நிமிஷமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? பொண்டாட்டியும் 4 குழந்தைங்க எப்படி வாழ்வாங்கன்னு கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம அந்த கேரளாக்காரியோட ஓடி போனீங்கல்ல. இது எதுக்குமே இப்ப என்கிட்ட பதில் இல்லை. நான் உங்ககிட்ட உதவி மட்டும் கேட்கறதுக்காக வரலம்மா. அதுக்கான அருகதையும் எனக்கு இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு பிடி மண்ணு வேணும். நான் செத்தா அங்க கொண்டு போய் புதைக்கிறதுக்கும் என் பொண்ணுங்க அங்க குடிசை கட்டி வாழ்றதுக்கும். என்னோட 2வது பொண்ணுக்கு பார்வை இல்லை. இவளுக்காகவாவது நான் ஒரு உதவியை உங்ககிட்ட கேட்கலாம்ல? எவ்வளோ ஒருத்தி அழகா இருக்கான்னு அவகிட்ட மயங்கி போனப்போ இந்த கண்ணும் தெரியாம தானே இருந்துச்சு. தாலி கட்டின பொண்டாட்டியையும் பெத்த குழந்தைங்களோட முகத்தை பார்க்கவும் உங்களுக்கு அன்னைக்கு கண்ணு இல்லாம போயிடுச்சுல்ல. இன்னைக்கு நானும் என் பசங்களும் உங்களை பார்க்க விரும்பல. நீங்க எதையும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு புருஷன் இல்ல. என்னோட பசங்களுக்கு அப்பாவும் இல்ல. 21 வருஷமா இல்லாத இந்த உறவு இனிமேலும் எனக்கும் என் பசங்களுக்கும் வேண்டாம். போயிடுங்க, எங்கேயாவது போய் தொலைங்க. இனிமே இந்த பக்கமே வராதீங்க. என் கண்ணு முன்னாடி நீங்க வரவே கூடாது.
இதுக்கப்புறம் நீ ஏன் இங்க நிக்கிற? 2 பேரையும் கூட்டிட்டு வெளிய போ. சொன்னது காதுல விழல. தம்பி, இந்த தம்பி கிம்பில்லாம் கூப்பிடாத. இடத்தை இப்ப காலி பண்ண போறியா இல்லையா? பசங்களா, உங்க அப்பா நிரந்தரமா படுத்து தூங்குறதுக்கு ஒரு சின்ன இடமாவது. அப்பாவா? யாரோட அப்பா? அந்த வார்த்தைக்கு நீ தகுதி இல்லாதவன். மரியாதை இங்க இருந்து வெளில போறீங்களா இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா? அந்த கேடு கட்டவன கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளு, இல்ல நான் இறங்கி வரவா? வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், சொன்ன விடுங்க. என் பொண்ணை விடு. அவ்வளவு ஒண்ணும் பண்ணாதீங்க. வேண்டாப்பா, விட்டுருங்க. கிருஷ்ணஜா, தம்பி வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாப்பா, மரியாதையா போயிரு, இல்ல கழுத்தை பிடிச்சு கொண்டுருவேன். வேண்டாப்பா, அவளை விட்டுரு விட்டுரு, சொன்னா கேளு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.